எபிசோட் 122. ஹரிணி யமுனாவிடம் தங்களுடன் டின்னருக்கு வர சொல்லி பேசிக் கொண்டிருக்க யமுனா வேறு வழியில்லாமல் சம்மதித்தாள். அதன் பிறகு விஸ்வா அபியிடம் பேசி எப்படியோ சம்மதம் வாங்கியிருந்தான். அதனால் அவர்கள் எல்லோரும் இப்போது டின்னருக்காக வந்திருந்தார்கள். அபியும் ஹரிணியும் ஒரு பக்கம் இருக்க யமுனாவும் விஸ்வாவும் ஒரு பக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் அருகே கிரிஷ் ஒரு சிங்கிள் சீட்டில் உட்கார்ந்திருந்தான். அங்கே இருந்த யாரும் எதுவுமே பேசவில்லை. எல்லோரும் அமைதியாக இருக்க அங்கே இருந்த அமைதியை தாங்க முடியாத யமுனா ஹரிணியை பார்த்தவள், மேடம், நீங்க கையில போட்டிருக்க இந்த ரிங் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்குனீங்க என ஹரிணியை பார்த்து கேட்டாள். அட, நான் எங்க இதை வாங்கினேன், இது எனக்கு வேண்டியவங்க கொடுத்தாங்க, என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ரிங் என்றாள் ஹரிணி. அவள் சொன்னதை கேட்ட யமுனாவிற்கு குழப்பமானது. என்ன இந்த மேடம், கையில இருக்க ரிங்க யாரோ கொடுத்ததா சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்களோ, இல்ல வேற யாரையாவது ஃபாரின்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, அதுக்கான ரிங் தானா என யோசித்தவள் விஸ்வாவிடம் இதை பற்றி ஏதாவது தெரியுமா என கண்களால் செய்கை செய்தபடி கேட்க, அதை கேட்ட விஸ்வாவும் எதுவும் தெரியாது என்றான். அதே நேரம் அபியோ ஹரிணி என்ன பேசுகிறாள் என்பதை தான் கவனிக்கவில்லை என்பது போல நடந்து கொண்டான். அப்போது ஹரிணி அனைவரும் திருத்திருவென விழிப்பதை பார்த்தவள், என்னாச்சு, எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதை பார்த்தா வெட்டிங் ரிங் மாதிரி இருக்கா என கேட்டாள். உடனே யமுனா ஆம் என்று தலையசைக்க, கவலைப்படாத யமுனா, இது கண்டிப்பா வெட்டிங் ரிங் எல்லாம் இல்ல என்றாள். அதை கேட்ட யமுனா விஸ்வா நிம்மதி பெருமூச்சு விட, இது வெட்டிங் ரிங் இல்ல, ஆனா இது என்னோட ப்ரொபோசல் ரிங் என்றாள் ஹரிணி. அதை கேட்ட யமுனா மற்றும் விஸ்வா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன சொல்றீங்க, ப்ரொபோசல் ரிங்கா? அப்ப நீங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என கேட்க, ஆமா, நான் இப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள். அதை கேட்ட யமுனா விஸ்வா இருவரும் என்ன ரியாக்ட் செய்ய என தெரியாமல் இருக்க அபியோ தலையே நிமிராமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். யமுனா என்ன சொல்ல என தெரியாமல் இருந்தவள் அதன் பிறகு, வாழ்த்துக்கள் மேடம், கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம், அது உங்களுக்கு நடந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம் என சொல்ல, உடனே சிரித்த ஹரிணி, தேங்க்ஸ் யமுனா, நான் எப்படியும் கல்யாணம் கூடிய சீக்கிரம் பண்ணிக்குவேன், எனக்குன்னு பெருசா வேற யாரும் இல்ல, சோ நீ விஸ்வா எல்லாருமே கல்யாணத்துக்கு வரணும் என்றாள். அதை கேட்ட யமுனா சரி என்று சொல்ல, அபி மட்டும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். ஹரிணி என்னதான் வெளியே தன்னை சாதாரணமாக காண்பித்துக் கொண்டாலும் அவள் மனதளவில் மிகவும் பயந்து போயிருந்தாள். அதனால் அவள் தான் என்ன நினைக்கிறோம் என்பதை வெளிக்காட்டிக் கொள்ள தயாராக இல்லை. இப்போதைக்கு அவளுக்கு அபியிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் மிக பெரிய எண்ணமாக இருந்தது. எனவேதான் அவள் அப்படி செய்தாள். அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காமல் அவள் செல்லப்போக அங்கே இருந்து ரெஸ்ட் ரூமுக்கு செல்ல எழுந்தாள் ஹரிணி. அப்போது அங்கே ஒரு வெயிட்டர் சூப் கொண்டு வர அதை தெரியாமல் தட்டிவிட்டாள் ஹரிணி. அதனால் சூடான சூப் அபியின் கையில் விழுந்தது. அபி வலியில் ஆ என்று அலறிவிட்டான். அவன் இப்படி கத்தியதை பார்த்ததுமே அங்கே இருந்த விஸ்வா மற்றும் யமுனா இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். விஸ்வா உடனே அபி அருகே வந்தவன், டே அபி, கை நல்லா காயம் ஆகிறதுக்குள்ள நீ என் கூட வா, வந்து தண்ணியில கைய நனைச்சுக்கோ, இல்லனா காயம் ரொம்ப பெருசாயிடும் என்றான். அப்போது அபி ஹரிணியை பார்த்தவன், எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இங்க பாரு ஹரிணி, உன்னால மட்டும் என் கைக்கு ஏதாவது ஆச்சு, கண்டிப்பா நீ வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, காலம் முழுக்க எனக்கு தான் நீ சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கணும் என்றான். அதை கேட்ட ஹரிணி, அபி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம், இப்ப நீ வா, நம்ம உன் கைக்கு ஒரு வழிய பாப்போம் என்றவள் அவனை அழைத்துக் கொண்டு பாத்ரூம் சென்றாள். ஹரிணிக்கு பதட்டத்தில் என்ன செய்கிறாள் என்றே தெரியவில்லை. ஹரிணி பதட்டத்தில் அபியை ஜென்ஸ் பாத்ரூமுக்குத்தான் அழைத்து வந்திருந்தாள். அதை ஆரம்பத்தில் கவனிக்காத ஹரிணி அதன் பிறகு ஜென்ஸ் டாய்லெட் வந்திருக்கிறோம் என உணர்ந்தவள் அதிர்ச்சியில் ஆ என்று அலறினாள். அவளுக்கு பதட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. எனவே கண்ணை மூடியவள், சாரி, நான் தெரியாம வந்துட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். அவளை பார்த்த ஆண்கள் எல்லாம் பதட்டமானவர்கள் அந்த இடத்திலிருந்து ஓட, அபி அதை பார்த்தவன் சென்று கதவை மூடிவிட்டு அவள் அருகே வந்து, ஏய் ஹரிணி, என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி பயந்துட்டு இருக்க என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும்
அவன் முகத்தை பார்த்தவள், அபி, இங்க இருக்கவங்கெல்லாம் எங்க போனாங்க எனக் கேட்டாள். அப்பப்பா, எவ்ளோ அப்பாவியா பேசுற நீ. இங்க இருந்தவங்க எல்லாம் உன்னை பார்த்துதான் பயந்து ஓடிட்டாங்க. எல்லாரையும் அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்க நீ என சொல்ல, ஹரிணி அவனை பார்த்தவள், ஆமா, இவ்ளோ நேரம் நீ ஏதோ ரொம்ப வலியில இருக்க மாதிரி சீன் போட்ட. ஆனா இப்போ இவ்ளோ சாதாரணமா பேசிட்டு இருக்க. அப்போ உனக்கு உண்மையாவே வலிக்கலையா என கேட்க, அபி லேசாக சிரித்தவன் அவளை தனக்கு நெருக்கமாக இழுத்து, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இப்ப நான் உன்கிட்ட இருந்தாதான் என்ன என கேட்டவன் அவளுக்கு முத்தம் கொடுப்பது போல நெருங்கி வர, அதில் கடுப்பான ஹரிணி, அபி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நான் உன்னை நினைச்சு எவ்ளோ தூரம் பயந்து போனேன் தெரியுமா? ஆனா நீ என் பயத்தோடவே விளையாடி இருக்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் முதல்ல இங்கிருந்து போறேன். உனக்கு வேணும்னா விஸ்வாவை வர சொல்றேன். அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் என்றவள் வெளியே செல்ல போக, அவள் கையை பிடித்த அபி, ஹே, நீ எனக்கு அடி பட்டுடுச்சுன்னு தானே அவ்ளோ பதட்டமா ஓடி வந்த. ஆனா இப்ப பாதியிலேயே விட்டுட்டு போற. என்ன பிரச்சனை உனக்கு எனக் கேட்டான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அபி. உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நான் இப்ப பேச விரும்பல. நீ எப்பவும் என் எமோஷன்ஸ் கூட மட்டும்தான் விளையாடுற. உனக்கு வலிச்சா நான் தாங்க மாட்டேன்னு கூட உனக்கு மறந்து போச்சா? இந்த கொஞ்ச வருஷத்துல நீ எப்படி இவ்ளோ பெரிய மிருகம் ஆன எனக் கேட்டாள். நான் ஒன்னும் இப்படி ஆக ஆசைப்படல. என் வாழ்க்கை என்னை இப்படி மாத்திடுச்சு என்றான். ஹரிணி அவனை புரியாமல் பார்த்தவள் அமைதியாக இருக்க, என்ன அப்படியே இருக்க? சரி சொல்லு ஹரிணி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதானே இங்க வந்த? அண்ட் அப்போ எனக்கு எந்த வலி சொன்னாலும் சரி பண்ணுவியா எனக் கேட்க, ஹரிணி அவனை புரியாமல் பார்க்க, கொஞ்ச வருஷமா என் மனசுல ரொம்ப பெரிய வலி இருக்கு. அத உன்னால சரி பண்ண முடியுமா எனக் கேட்டான் அபி. அவன் அப்படி கேட்டதும் ஹரிணியின் கண்கள் கலங்கியது. ஏனென்றால் அபியின் வார்த்தையில் அவ்வளவு வலி இருந்தது. ஹரிணி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. என் வலியை எப்படி சரி பண்ண போற எனக் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி வேகமாக அவன் அருகே வந்தவள் அவன் உதட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கிடைக்கும் முத்தம். எனவே இருவரும் பிரியவே நினைக்கவில்லை. ஹரிணி அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தவள் அதன் பிறகு அவனை விட்டு விலக, அபி அவளை பார்த்தவன், என்ன ஹரிணி, அதுக்குள்ள என்னை விட்டு போற? என் கையில கூட ரொம்ப அடிபட்டிருக்கு. அதுக்கு மருந்தில்லையா என அபி கேட்க, அவன் அருகே வந்தவள் அவன் உதட்டில் மீண்டும் முத்தம் கொடுத்தாள். அபி அவளை விடாமல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அதே நேரம் இங்கே யமுனா மற்றும் விஸ்வா இருவரும் உள்ளே சென்றவர்களை காணவில்லையே என பாத்ரூம் பக்கம் பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் இருவரையும் பார்த்த கிரிஷ், என்னாச்சு விஸ்வா அங்கிள், ஏன் நீங்க டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, என் அம்மா அப்பா எங்க எனக் கேட்டான். அவனை பார்த்து தர்ம சங்கடத்துடன் சிரித்த விஸ்வா, அதுவாப்பா, உன் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்கல்ல, அதான் அவங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணாதான் ஒரு கப்பல் சந்தோஷமா இருக்க முடியும் என்றான். அதை கேட்ட யமுனா விஸ்வாவின் காலை மிதிக்க, அதில் வலியில் துடித்தவன் அவளை பார்த்து, ஹே ராட்சசி, ஏன் இப்படி பண்ண? எனக்கு கால் வலிக்குது என்றான். உங்களுக்கு நல்லா வலிக்கட்டும். நான் பண்றதுல எல்லாம் தப்பே இல்ல. ஆமா, யாரை கேட்டு நீங்க அவன்கிட்ட அப்படி பேசுறீங்க? அவன் சின்ன பையன். யாருக்கிட்ட எப்படி பேசணும்னே உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு அந்த பையனும் உங்கள மாதிரி ஆகணுமா எனக் கேட்க, அடி பாவி, நான் என்ன 4 பேருக்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சா வாழ்ந்துட்டு இருக்கேன்? 4 உயிரை காப்பாத்தி கௌரவமா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நீ ரொம்ப டேமேஜ் பண்ற என்றான். ஆமா, இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் கேட்க நேரமே இல்ல. ஓவரா பேசாதீங்க என்றவள் கிரிஷை பார்த்து, ஹே கிரிஷ், நீ இந்த அங்கிள் சொல்றதெல்லாம் கேட்காத. அவரு ரொம்ப கெட்டவரு. அதனால நீ அமைதியா சாப்பிடு. உன் அம்மா அப்பா இப்ப வந்துடுவாங்க என்றாள். அதை பார்த்த விஸ்வா, ஆமா, நான் கெட்டவன், நீ ரொம்ப நல்லவ. அட போமா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். எப்போ பார்த்தாலும் பசங்களை மட்டும் தட்டுறதுல உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு ஆனந்தம் என்று சொல்ல, அதை கேட்ட யமுனா அவனை முறைக்க, அப்போது கிரிஷ், யமுனா ஆண்டி, நீங்க அங்கிள் பேசுறத கேட்காதீங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஐ லைக் யூ என்றான். அவன் சொன்னதை கேட்ட யமுனா அவன் முகத்தை பார்த்தவள், செல்லக்குட்டி, தேங்க்யூ, நீதான் என்னோட ஃபேவரேட் என சொல்லி சிரித்தாள். அவள் சிரிக்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தாள். அதை பார்த்த விஸ்வா, ச்ச, இவ எவ்ளோ அழகா இருக்கா. ஆனா என்கிட்ட மட்டும் சிரிச்சே பேச மாட்டேங்கிறா.
என்னைக்குதான் நாங்க ஜாலியா இருக்க போறோமோ என நினைத்தான். அப்போது யமுனா அவனை பார்த்தவள், இப்ப என்ன வேணும்? எதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என கேட்க, இல்ல யமுனா, நீ பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கியா, அதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட யமுனா, அப்படியா சொல்றீங்க? ஆனா உங்களோட இந்த காதல் வசனத்தை எல்லாம் நம்பி ஏமாந்த யமுனா எப்பவோ மாறிட்டா. இப்ப இருக்கிறவ ஒன்னும் முட்டாள் இல்ல என சொல்ல, அதை கேட்டவன், ஹேய், நீ ஏன் எப்ப பாரு பழைய விஷயத்துல தொங்கிட்டு இருக்க? நான் இப்ப எவ்ளோ நல்லவனா இருக்கேன் தெரியுமா என கேட்க, பாம்பு கடிக்காதுன்னு சத்தியம் பண்ணா நான் ஏன் நம்பணும்? அது குணம் கடிக்கிறது, அப்ப அதை செய்யதான் செய்யும். சோ ஒதுங்கி இருக்கிறது நல்லது என்றாள். இவ என்ன, ஒரு பக்கம் என்னை ஏதோ வில்லன் மாதிரி நினைக்கிறா, இன்னொரு பக்கம் ஏதோ பாம்பு மாதிரி கம்பேர் பண்றா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே என யோசித்தவன் அவளை பார்த்து அமைதியாக இருக்க, அப்போது யமுனா கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாள். ஹே யமுனா, நீ அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால தானே ஊட்டி விடுற. ஒருவேளை நானும் ஒரு குட்டி பையனா இருந்து உன்கிட்ட வந்து சாப்பாடு ஊட்டி விட சொன்னா நீ பண்ணிருப்பல்ல? ச்சே, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதுதான் நான் உன்கிட்ட ஏன் குழந்தையா இல்லைன்னு ஃபீல் பண்றேன் என்றான். அடடா, ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் சார். நீங்க குழந்தையா வந்தாலாம் நான் கண்டுக்க மாட்டேன். ஏதோ வயசான ஆளா இருந்தா வேணா நான் உங்களை கொஞ்சம் கவனிப்பேன் என்றாள். அட, அதுக்கு என்ன யமுனா, தாராளமா பண்ணலாம். உன் கையால நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். உன் அன்புல, உன் அணைப்புல இருக்க நான் என்னவா வேணா மாறுவேன் என்றான். யமுனாவிற்கு அவன் பேச்சு கோபத்தை கொடுத்தது. இங்க பாருங்க சார், நீங்க என்னோட சீனியர் மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, என்ன கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா சரிப்பட்டே வராது. இன்னொரு முறை இப்படி பேசினா நான் பாட்டுக்கு சேர்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் என்றாள். அவள் அப்படி தன்னை மிரட்டுவதை பார்த்தவன், ஹேய், நீ ஏன் என்னை இப்படி மிரட்டுற? நான் ஒன்னும் தப்பானவன் இல்ல. நான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்வத்துல உன்னை விட்டு போற மாதிரி நடந்துக்கிட்டேன். சொல்லப்போனா அப்ப எனக்கே ஒரு தெளிவில்ல. நான் ஒருவேளை உன்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்து உன்னை இன்னும் காயப்படுத்திடுவேனோன்னு பயம் வந்துடுச்சு. அதான் நான் அன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனேன். பட் இப்ப எல்லாமே மாறிடுச்சு தெரியுமா? என்ன நீ புரிஞ்சுக்கோ யமுனா என்றான். அதை கேட்டவள், ஆமா, நான் எதுக்கு உன்னை புரிஞ்சுக்கணும்? அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு அவசியமும் இல்ல என்றாள். அப்போது விஸ்வா அவள் அருகே வர முயற்சி செய்ய யமுனா வேகமாக ஒரு பேக்கை எடுத்து அவர்கள் நடுவே வைத்தாள். அதை பார்த்தவன், ஆமா, இது அப்படியே பெரிய தடுப்பு சுவர். இது உன்னையும் என்னையும் தடுக்க போகுது பாரு. ஏன் இப்படி பண்ற என அந்த பேக்கை எடுத்தவன், என் அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க யமுனா என சொல்ல, உங்க அம்மா கால் பண்ணா அட்டென்ட் பண்ணி பேசுங்க. அது எதுக்கு எனக்கு சொல்றீங்க என கேட்க, எங்க அம்மா என் கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க என சொல்ல, யமுனா ஒரு நொடி அதிர்ந்தாலும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்படியும் உங்க வீட்ல நல்ல பொண்ணாதான் பாப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றாள். என்னது, கல்யாணம் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது யமுனா. எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. அதோட மறந்துட்டியா? எனக்கும் உனக்கும் சம்பவம் நடந்துருச்சு. சோ என்னால வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது என்றான். அவன் அப்படி சொல்லவும் அவளுக்கு ஒரு பக்கம் வெட்கம் வந்தது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். அப்போது விஸ்வா, ஹே யமுனா, என் அம்மா 1000 முறை உன் நம்பர் கேட்டுட்டாங்க. நான் அதை குடுக்கவா? அவங்க உன் நம்பர் கிடைச்சா கண்டிப்பா உன்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசையா இருக்கான் என்றாள். ஒப்படைக்க நீங்க என்ன ப்ராப்பர்ட்டியா மிஸ்டர் விஸ்வா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்கள மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கல. உங்களுக்கு தான் 1000க்கு மேல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கே, அதுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் என்ன மட்டுமே நினைக்கிறேன், எனக்கு உண்மையா இருக்க ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அவனுக்கு நானும் என் பக்கம் இருக்க உண்மைய சொல்லிடுவேன். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் வாழ்வேனே தவிர உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் என்றாள் யமுனா. என்ன மாதிரி ஒரு ஆள்னா என்ன சொல்ற என கேட்க, உங்கள மாதிரி ஒரு ஏமாத்துக்காரனை கல்யாணம் பண்ண மாட்டேன் என்றாள் யமுனா. அவள் அப்படி சொன்னதும் விஸ்வாவின் முகம் கோபத்தை தத்தெடுத்தது. எபிசோட் 123. யமுனா, தான் யாரை வேண்டுமென்றாலும் திருமணம் செய்வேன், ஆனால் விஸ்வாவை திருமணம் செய்ய மாட்டேன் என்றதை கேட்ட விஸ்வா டென்ஷன் ஆனவன், இப்ப என்ன சொன்ன யமுனா? அத கொஞ்சம் திரும்ப சொல்லு என்றான். அப்போதுதான் யமுனா விஸ்வா மிகுந்த கோபத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தவள் தலையை குனிந்து கொண்டு, இங்க பாரு, நீ சொல்றதையெல்லாம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல, நான் பண்ண மாட்டேன் என்றாள்.
அவள் அப்படி பேசுவது அவன் கோபத்தில் இன்னும் கொஞ்சம் நெருப்பை அள்ளி கொட்டுவது போல இருந்தது. ஆனாலும் இவளுக்கு இவ்ளோ கோபம் ஆகாது. எப்ப பார்த்தாலும் என்னை வெறுப்பேத்துறதையே முதல் வேலையா வச்சுட்டு இருக்கா என நினைத்தவன் அமைதியாக இருக்க அவர்கள் இருவரையும் பார்த்த கிரிஷ், ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்காக எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள், ஒண்ணுல்ல கிரிஷ் என சொல்ல, அப்போது அவர்களை பார்த்து சிரித்த கிரிஷ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா சொல்லுவாங்க, யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப சண்டை போடுறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்துல எப்பவும் ஒன்னாவே இருப்பாங்களாம் என்றான். அதை கேட்ட யமுனா, கிரிஷ், ஒருத்தருக்கொருத்தர் பிடிச்சாதான் அவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியும், இல்லனா எப்பவுமே அவங்க கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். அதனால கண்டிப்பா நான் இவர் கூட இருக்க மாட்டேன் என்றாள். அப்போது விஸ்வா, கிரிஷ், நீ அந்த ஆன்ட்டி சொல்றதையெல்லாம் நம்பாத. என்னைக்குமே அம்மா சொல்றத மட்டும் நம்பு. ஏன்னா இந்த விஷயத்துல உன் அம்மா உண்மையதான் சொல்லியிருக்கா. நாங்க 2 பேரும் லைஃப் ஃபுல்லா ஒன்னாதான் இருக்க போறோம் என்றான். உடனே கிரிஷ் அவனை ஆச்சரியமாக பார்த்தவன், அப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என கேட்க, ஆமா, நாங்க கல்யாணம் தான் பண்ண போறோம் என்றான் விஸ்வா. அவனை முறைத்த யமுனா, ஓ அங்கிளுக்கு வர வர மூளை வேலையே பார்க்கல கிரிஷ், அதனால நீ அவர் சொல்றதையெல்லாம் கேட்காத, நீ அமைதியா சாப்பிடு என்றாள். விஸ்வா அப்போது அவளிடம் பேசத்தான் நினைத்தான். ஆனால் அவளை ஏதாவது சொல்லி அதில் கடுப்பாகி அவள் அங்கே இருந்து சென்று விட்டால் தான் இன்னும் வருத்தப்பட வேண்டுமே என்று நினைத்தவன் அமைதியாக இருந்தான். அதன் பிறகு யாரும் பேசவில்லை. அப்போது கிரிஷ் தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரவில்லை என்பதை நினைத்து கவலைப்பட்டவன் விஸ்வாவை பார்த்து, அங்கிள், அம்மாவும் அப்பாவும் போய் ரொம்ப நேரம் ஆகுதல்ல, சோ நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாக்கவா என கேட்டான். விஸ்வா யமுனாவை பற்றிய யோசனையிலேயே இருந்ததால் அவனும் சரி என்று சொன்னான். கிரிஷ் அதுதான் சாக்கு என அங்கே இருந்து செல்ல, இப்போது அங்கே யமுனாவும் விஸ்வாவும் தான் இருந்தார்கள். யமுனாவிற்கு அவனுடன் தனியாகவே இருக்க பிடிக்கவில்லை. எனவே அவள் அவனிடம், அது நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போகணும் என எழுந்திருக்க, அப்போது விஸ்வா, ஒரு நிமிஷம் என்றான். யமுனா ஒரு அடி எடுத்து வைத்தவள் நகராமல் நிற்க அவளை பார்த்த விஸ்வா வேகமாக வந்து அவளை அணைத்துக் கொண்டான். இதை யமுனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவள் விஸ்வாவை விலக்கியபடி, விஸ்வா, என்ன பண்றீங்க? இது பப்ளிக் பிளேஸ், எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, தயவு செஞ்சு தள்ளிப்போங்க என்றாள். அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணும்னா என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோ, நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்னால உன்னை விட முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு யமுனா, ஆனா உனக்கு ஏன் என் மனசு புரிய மாட்டேங்குது என கேட்க, அதெல்லாம் புரிஞ்ச வரைக்கும் போதும், நான் இனி எதையும் புரிஞ்சுக்க நினைக்கல, ப்ளீஸ் என்னை விட்டு தள்ளிப்போங்க என கத்தினாள். அதெல்லாம் போக முடியாது யமுனா, நான் உன் கூட தான் இருப்பேன், எனக்கு நீ வேணும் என்றான். ஐயா சாமி, இப்படி உருகி உருகி பேசிதான் அன்னைக்கு என்ன அவ்வளோ மோசமான நிலைமையில தள்ளினீங்க. நான் இதுக்கு மேல உன்கிட்ட மாட்ட ரெடியா இல்ல, ப்ளீஸ் தள்ளி போங்க, நான் நிம்மதியா இருக்கணும், எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க என்றாள். அப்போதும் விஸ்வா அவளை விடாமல், ஹே யமுனா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை கட்டி பிடிக்கிறதா இல்ல இப்படி நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிறதா? இங்க பாரு, உனக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, நான் கண்டிப்பா உன்னை தனி ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான். அவன் வார்த்தைகள் யமுனாவை கோபப்படுத்த விஸ்வாவோ, ஹே, உன் ஷாம்புல நல்ல ஸ்மெல் இருக்கு, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ற என கேட்க, நான் அப்புறம் கெட்ட வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணிட போறேன், ஏதோ சீனியர்னு கொஞ்சமா மரியாதை வச்சிருக்கேன், அதையும் கெடுத்துக்காதீங்க என யமுனா அவனிடம் இருந்து விடுபட முயற்சிக்க அவனோ அவளை விட தயாராக இல்லை. அதனால் விஸ்வா அவளை இன்னும் இறுக்கமாக அணைக்க அதனால் அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. இத்தனை பேருக்கு மத்தியில் அவன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்வதை கொஞ்சம் கூட விரும்பாத யமுனா, விஸ்வா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் தான் சொல்றேன்ல எல்லாரும் நம்மள பாக்குறாங்கன்னு, அப்புறம் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இப்படியே பண்ணா கண்டிப்பா நான் உங்களை கண்டிப்பா சேர்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்படி பண்ணா உங்களுக்கு தான் அவமானம் ஆகும், சோ ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போங்க என்றாள். உனக்கு வேணும்னா நீ தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, நீ எனக்கான பொண்ணு, உனக்கு என் மேல கோபம் இருக்கு, அது எனக்கு புரியுது, ஆனா என்ன நீ லவ் பண்ணலன்னு சொல்லவே முடியாது உன்னால, சோ நான் உன்னை விடமாட்டேன் என சொல்ல யமுனா அவன் கேரக்டரை உணர்ந்தவள், ஓகே, என்ன விட மாட்டேங்க இல்லையா? அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன், ஆனா என்னை விட்டுடுங்க என்றாள்.
உன்னை வாழ்க்கை முழுக்க பிரியாம நான் இருக்க நினைக்கிறேன். சோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு நீ ஓகே சொன்னா நான் உன்னை விடுறேன் என்றான் விஸ்வா. அதை கேட்ட யமுனா ஷாக் ஆனாள். மிஸ்டர் விஸ்வா, நீங்க என்ன தைரியத்துல என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நான் கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒரு சாதாரணமான ஆளு தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் என்னைக்குமே செட் ஆகாது என்றாள். அவள் சொன்னதை கேட்டு ஷாக்கான விஸ்வா, என்ன யமுனா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா என கேட்டவன் அவளை விலக்கி, எங்க நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு அப்ப நான் ஒத்துக்கிறேன் என்றான். யமுனா அவனை பார்த்து நக்கலாக சிரித்தவள், அட, இத சொல்ல எனக்கு என்ன கஷ்டம்? நான் தாராளமா சொல்றேன் மிஸ்டர் விஸ்வா. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. வாழ்க்கை முழுக்க உங்களை பார்க்கவே முடியாதுனாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்றாள். அவள் அப்படி சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஸ்வா, இங்க பாரு, நீ கோபத்துல பேசிட்டு இருக்க. எங்க உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. நீ என்ன நேசிக்கிற, அதான் உண்மை. ஆனா அத சொல்ல உனக்கு உன் மனசு இடம் கொடுக்கவே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என கேட்க, அட, உங்களுக்கு என்ன அடுத்தவங்க மனசையெல்லாம் படிக்க தெரியுமா மிஸ்டர் விஸ்வா? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. அதோட நான் என்னைக்குமே உங்களை விரும்பல என சொல்ல அவளை முறைத்த விஸ்வா, இப்படியெல்லாம் பேசாத யமுனா. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சுத்தமா பிடிக்காம தான் என் கூட ஒன்னா இருந்தியா என கேட்டான். அட ஆமா, அப்படித்தானு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நான் நல்லா குடிச்சிருந்தேன். அதோட எனக்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்பதான் நீங்க என் கூட ஒன்னா இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு பொண்ணு பின்னாடி போனீங்க. நான் உங்கள மாதிரி ஒரு ஆளை இனி பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சோ 2 பேரும் அவங்கவங்க தேர்ந்தெடுத்த பாதையில தெளிவா இருக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு சீனியர் ஸ்டாஃப். அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுதான் நான் பண்ணுவேன். அதை தாண்டி நான் உங்களையெல்லாம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் என்றாள். விஸ்வா அவள் அப்படி சொன்னதை கேட்டு கோபம் கொண்டவன், இங்க பாரு, அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடந்த சம்பவத்துல என் மேல மட்டும் தப்பு சொல்லாத. நீதான் நல்லா குடிச்சிட்டு சம்பவம் பண்ண, நான் இல்ல என்றான். ஏதோ ஒண்ணு, நான் குடிச்சது தெரிஞ்சும் நீங்க ஏன் என் கூட இருந்தீங்க? அதெல்லாம் உங்க தப்புதான். இப்ப அத பத்தி எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? ப்ளீஸ், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்றாள் யமுனா. நல்லாவே பேசுற யமுனா, ஆனா நானும் உன்கிட்ட ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. உன்னை தாண்டி நானும் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு உன்னைதான் பிடிச்சிருக்கு. சோ உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் சாகுற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். நீயே நினைச்சாலும் உன்னால என்னை விட்டு போக முடியாது என்றான் விஸ்வா. அவன் பேசுவதில் கடுப்பானவள், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றாள். அதையும் தான் பாப்போமே, இந்த விஸ்வாவ என்னன்னு நினைச்ச? நான் என்ன நினைக்கிறேனோ அதை நடத்தி காட்டுவேன் என்றான். ஆமா, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கா? நீங்க நினைச்ச உடனே என்ன அடையறதுக்கு? நான் ஒரு பொண்ணு, எனக்குன்னு சில ஃபீலிங்ஸ் இருக்கு. அதையெல்லாம் உங்களால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது என்றாள். அட, என்ன நீ என்ன ரொம்பவே கெட்டவ மாதிரி பேசுற? இங்க பாரு, நான் ரொம்ப நல்லவன். என்ன கல்யாணம் பண்ணி பாரு, நான் உன்னை அப்படி தாங்குவேன் என்றான். உடனே யமுனா கடுப்பானவள் அங்கே இருந்த ஒரு ஸ்பூனை எடுத்து, நான் தான் சொல்றேன்ல அப்படி பேசாதீங்கன்னு, அப்புறம் ஏன் அப்படி சொல்றீங்க என கோபத்தில் அவன் மேல் அடிக்க, அந்த ஸ்பூனை லாவகமாக பிடித்தவன், பாத்தியா நான் எவ்ளோ ஈஸியா உன் அடிய கேட்ச் பண்றேன்னு? இதெல்லாம் பாத்துமா உனக்கு தெரியல? நான் உனக்கு ரொம்பவே நல்ல புருஷனா இருப்பேன்னு என்ன சொல்ல, அவனிடம் அதற்கு மேலும் பேச விரும்பாத யமுனா அமைதியாக சென்று சீட்டில் அமர்ந்தாள். அவளுக்கு ஹரிணியும் அபியும் வந்தால் அவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கே இருந்து சென்று விடலாம் என்று தோன்றியது. அதனால் அமைதியாக இருந்தாள். அதே நேரம் இங்கே அபி மற்றும் ஹரிணி இருவரும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருந்தார்கள். ஹரிணி கூட அபியை விட்டு விலக முயற்சி செய்தாள். ஆனால் அபி அவளை விடவே இல்லை. அவளுக்கு முத்தம் கொடுத்தபடி இருக்க ஹரிணிக்கு ஒரு கட்டத்தில் மூச்சு முட்ட ஆரம்பித்தது. எனவே அவள் அவனை தள்ளிவிட அபி அவளை நிமிர்ந்து பார்த்தான். என்னாச்சு ஹரிணி என கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் முத்தம் கொடுத்திருந்தா எனக்கு மொத்தமா உயிரே போயிருக்கும். கிஸ் பண்ணலாம், தப்பில்ல. அதுக்குன்னு கேப் இல்லாம கிஸ் பண்ணுவியா? பாரு, எனக்கு மூச்சு முட்டுது.
என சொல்ல அவளை பார்த்து சிரித்தவன், ஹே சாரிப்பா, நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? உனக்கே தெரியும்ல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தே பல வருஷம் ஆகுது. சோ இந்த கிஸ்ல என்னோட கண்ட்ரோலை நான் இழந்து உனக்கு கிஸ் பண்ணிட்டேன் என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி, நீ இன்னும் மாறவே இல்ல அபி என சொல்ல, நீ மட்டும் என்னவா பாரு, இப்பவும் உன் முகம் ரொம்பவே சிவந்து போயிருக்கு என்றான். ஆமா, நீ பண்ண வேலைக்கு அப்படிதான் ஆகும் என்றாள். அப்படியா? அப்போ நான் இன்னும் சில வேலை பண்ணணுமே. ஆனா கவலைப்படாத, உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்றவன் மெல்ல அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அந்த முத்தத்தில் எந்த விதமான அவசரமும் இல்லை, ஒரு விதமான காதல் இருந்தது. அதனால் ஹரிணி கண்களை மூட அதை பார்த்து சிரித்தவன் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அதன் பிறகு அப்படியே அவள் கழுத்தில் முத்தம் கொடுத்தவன் அதற்கும் கீழே இறங்க அதை பார்த்த ஹரிணி ஷாக்கானவள் அவனை தடுத்து, அபி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா என கேட்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன் என்றான். ஆனா இதனால நிறைய பிரச்சனை வருமே என ஹரிணி கேட்க, இங்க பாரு ஹரிணி, சில நேரத்துல சில கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கிறது தான் நல்லது என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணிக்கு அவன் இதற்கு மேல் எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் என்று புரிந்தது. எனவே அவளும் எந்த கேள்வியும் கேட்காமல் இருக்க, அபி அப்போது மீண்டும் முத்தம் கொடுக்க வர, அப்போது சரியாக கதவு தட்டும் ஓசை கேட்டது. ஹரிணி மற்றும் அபி இருவரும் யார் வந்திருப்பார்கள் என யோசிக்க, வெளியே இருந்த கிரிஷ், அப்பா, அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் கதவை திறங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் என சொல்ல, அதை கேட்ட ஹரிணி, அச்சச்சோ, பையன் ரொம்ப பாவம், அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல, நான் போறேன் என சொல்ல, அபி அவள் சென்றாள். எங்கே முத்தம் கொடுக்க முடியாதோ என நினைத்தவன் அவளை தனக்கருகே இழுத்து அவள் உதட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். ஹரிணி அபியின் இந்த செயலில் அதிர்ச்சியானவள் அவனை விட்டு விலக முயற்சி செய்ய, அபி அவளை இடையோடு சேர்த்து அழுத்தி பிடித்தவன் அவளை விலக்காமல் கொஞ்ச நேரம் முத்தம் கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவளை விலக்கினான். ஹரிணி முகம் வெட்கத்தில் சிவந்திருக்க, அபி நீ ரொம்ப மோசம், பாவம் நம்ம பையன் என்றவள் வேகமாக அவனை விட்டு விலகி கதவை திறக்க, அங்கே பாவமாக நின்றிருந்தான் கிரிஷ். அவனை பார்த்தவள், சாரி கிரிஷ், அம்மா ரொம்ப லேட் பண்ணிட்டேன், இப்ப வா நம்ம ரெஸ்ட் ரூம் போலாம் என சொல்லி அவனை ரெஸ்ட் ரூம் அழைத்து சென்றாள். அதே நேரம் அபியோ அங்கே எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்பது போல மிகவும் சாதாரணமாக நடந்து வந்தான். அப்போது விஸ்வா, டே அபி, உனக்கு கைவலி இப்போ எப்படி இருக்கு? எல்லாம் ஓகேவா என கேட்க, அபி யமுனாவின் முகத்தை பார்த்தவன், என்னாச்சு, யமுனா ஏன் ஒரு மாதிரி இருக்கா என கேட்டான். என்ன நடக்குதுங்க? இவன்கிட்ட நான் பேசுறா, இவன் யமுனா கிட்ட பேசுறான் என யோசித்தவன், டே அபி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க, என பார்த்தா உனக்கு மனுஷ மாதிரி இல்லையா என கேட்க, அபி அவனை கண்டு கொள்ளாமல், ஏய் யமுனா, நீ அப்போ விஸ்வாவை விரும்பலல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டல்ல என அடுத்த கேள்வியை கேட்டான். அவனை சற்று தயக்கத்துடன் பார்த்த யமுனா, ஆமா சார், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றாள். அதை கேட்டதும் விஸ்வா முகம் மாற ஆரம்பிக்க, அப்போது அபி, சரி அது ஓகே, ஆனா நீ கல்யாணமே பண்ணாம இருக்க போறியா? சீக்கிரமா ஒரு நல்ல பையனா பார்த்து செட்டில் ஆக வேண்டியது தானே என கேட்க, விஸ்வா அபியை பார்த்தவன், அட பாவி, அவ சும்மா இருந்தாலும் நீ விடமாட்ட போலையே என நினைத்தான். எபிசோட் 124. அபி யமுனாவை பார்த்தவன் அவளிடம் திருமணம் செய்து கொள்ளும்படி சொன்னான். அதை கேட்ட விஸ்வா ஷாக்காக, யமுனாவோ என்ன பேச என தெரியாமல் இருந்தாள். அவள் அமைதியை பார்த்த அபி, என்னாச்சு யமுனா, நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒருவேளை உனக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அதையும் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் உங்க வீட்ல பேசுறேன் என்றான். உடனே யமுனா மறுத்தவள், இல்ல அபி சார், எனக்கு அப்படி எந்த ஐடியாவும் இல்ல என்றாள். சரி ஓகே, உனக்கு அவனை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல, ஆனா நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இங்க பார், நான் வேணா உனக்கு நல்ல மாப்பிள்ள பாக்குறேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு என்றான். அவன் இப்படி பேசுவதை கேட்ட விஸ்வா, அட பாவி, ஃப்ரெண்டோட லவ்வ சேர்த்து வைக்கிறவங்கள தான் நான் பாத்திருக்கேன், ஆனா இவன் என்னடானா
இப்படி என் லவ்வ கெடுத்து விடுறதுல உறுதியா இருக்கானே என நினைத்து விட்டு அபியை பார்த்து, அபி, உனக்கு என் மேல எத்தனை நாள் இந்த வன்மம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என கேட்க, அபி அவனை முறைத்தவன், என்னடா உளறிட்டு இருக்க என கேட்க, நான் எங்கடா உளர்றேன், நீதான் இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ஆமா, எதுக்காக இப்போ நீ அவளுக்கு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண ஐடியா தந்துட்டு இருக்க? அவளுக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு. ஆமா, நீ முதல்ல உனக்கும் ஹரிணிக்கும் இருக்க பிரச்சனைய சரி பண்ணியா? முதல்ல அதெல்லாம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியா நடக்கும் என்றான். அவன் அப்படி சொன்னதும் அபி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத கதையை பேசிட்டு இருக்க என கேட்க, நான் ஒன்னும் தேவையில்லாத கதையெல்லாம் பேசல, நான் எல்லாம் தேவையுள்ளதா தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அபி, ஹரிணி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறா, அதனால நீ என்ன காலம் முழுக்க உன் கூட சிங்களா வச்சுக்க பாக்குற, அப்படித்தானே என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அபி எதுவும் சொல்லாமல் இருக்க, அப்போது அங்கே வந்த ஹரிணி இங்கே விஸ்வா பேசுவதை கேட்டவள், ஹே, என்ன உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க? இப்போ நான் என்ன நாளைக்கே இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேனா? எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணணும்னு தெரியும். அதோட இப்ப இங்க சிலர் சிங்களா இருக்க அவங்க சொந்த குணம்தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணமா இருக்காது. இந்த கல்யாண விஷயத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமா பேசாதீங்க என்றாள். அவள் அப்படி சொன்னதும் அனைவரும் அமைதியாக இருக்க, கிரிஷ், அம்மா, அப்ப நீங்க விஜய் அங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என கேட்க, கிரிஷ், நீ சின்ன பையன், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒருவேளை அம்மாக்கு கல்யாணம் பண்ற எண்ணம் வந்தா அம்மா உன்கிட்ட இத பத்தி பேசுவேன். அதனால நீ தேவையில்லாம எதையும் யோசிச்சு உன்னை குழப்பிக்காத, சரியா என்றாள். அவள் அப்படி சொன்னதை கேட்ட கிரிஷ் சரி என்றான். அபியும் அதன் பிறகு யமுனாவிடம் கல்யாண விஷயத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் யமுனாவின் மனமானது விஸ்வா சொன்ன விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் யோசித்தது. ஒருவேளை அவனை திருமணம் செய்தால் எப்படி இருக்கும் என்றுதான் அவள் யோசித்தாள். ஆனால் அப்போது அவள் மனசாட்சி விஸ்வாவை திருமணம் செய்தால் அதன் பிறகு அவள் வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஏனென்றால் விஸ்வா எப்போதும் அவனுடைய சந்தோஷத்தை மட்டுமே அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பான் என்று நினைவுபடுத்தியது. அதை நினைத்தவள் அதன் பிறகு அவன் பக்கம் பார்க்க கூட இல்லை. ஹரிணியும் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ரெஸ்ட் ரூமில் நடந்ததைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்குமே என்ன பேச என்று தெரியவில்லை. அதோடு அவளுக்கு பசிக்கவும் இல்லை. அவள் அபியுடன் இருந்ததை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்க, அப்போது அபி மிகவும் ஜாலியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஹரிணியுடன் ஒன்றாக இருந்ததே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்ன, அவன் மீது வந்த சூப் வாசனைதான் அவனை இரிட்டேட் செய்தது. ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் அவன் குஷியாக சாப்பிட்டான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அனைவரும் சாப்பிட்டு முடிக்க அபி கிரிஷ் மற்றும் ஹரிணியை அழைத்துக் கொண்டு செல்வதாக சொன்னான். அதனால் யமுனா இப்போது விஸ்வாவுடன் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள். அவளுக்கு அவனுடன் செல்ல விருப்பமில்லை. ஆனால் ஹரிணி மற்றும் அபி நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறார்கள். எனவே இப்போது அவர்களுடன் சென்றால் அவர்களுக்கான பிரைவசி இருக்காது என நினைத்தவள் அந்த காரில் ஏறாமல் விஸ்வாவின் காரில் வந்து ஏறினாள். ஹரிணி மற்றும் கிரிஷை அழைத்துக்கொண்டு அபி காரில் சென்றான். அவர்கள் மிகவும் அழகான ஒரு குடும்பமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு செய்யும் பயணம் இது. கிரிஷ் இப்போதும் சிறுவன்தான் என்பதால் அவன் ஹரிணியின் மடியில் உட்கார்ந்து அழகாக உறங்கிவிட்டான். அவனது பாவமான முகத்தை பார்த்த ஹரிணி, பாரு, முழிச்சிட்டு இருக்கும்போது எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிட்டு இப்ப அப்பாவி மாதிரி தூங்கிட்டு இருக்க. என் செல்ல குழந்தை, அழகு பிள்ளை, உம்மா என்று அவன் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள். அதை பார்க்கவே அபிக்கு மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றியது. அது என்ன என்று அவனால் சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் அமைதி தோன்றியது போல இருந்தது. அதனால் அவன் மிகவும் ஜாலியாக இருந்தான். ஹரிணியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தாள். அப்போது அபி, கிரிஷ் நல்லா தூங்கிட்டான்ல, உண்மையாவே ஹரிணி, நீ இவனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்க என்றான். அதை கேட்ட ஹரிணி, உண்மைய சொல்லணும்னா அபி, நான் அவனை வளர்க்கல, அவன்தான் என்ன வளர்த்திருக்கான். அவன் இல்லாம நான் மட்டும் என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லு? என் வாழ்க்கையில வந்த நிறைய கஷ்டத்துல எனக்காக யார் இருந்தாங்களோ இல்லையோ, என் பையன் எனக்காக இருந்தான். இவன் மட்டும் இல்லனா நான் எல்லாம் இப்ப என்ன ஆகியிருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது என்றாள்.
அவள் வார்த்தையில் இருந்த வலியை உணர்ந்த அபி கொஞ்ச நேரம் எதுவும் பேசவில்லை. அப்போது ஹரிணி, உனக்கு தெரியுமா அபி, அவன் உண்மையாவே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணான் என்றாள். அதை கேட்ட அபி, நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லவா? நான் கூட அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றான். ஹரிணி மனதுக்குள், அவன் மட்டும் இல்ல அபி, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா இப்போ என்னால அதையெல்லாம் சொல்லிட்டு உன் வாழ்க்கையையும் கெடுக்க முடியாது என நினைக்க, அப்போது அபி வேறு ஏதோ ஹரிணியிடம் பேச வர, அப்போது அவளுடைய வயிறு சாப்பாடு சாப்பாடு என கூப்பாடு சத்தம் போட்டது. அதை கேட்ட அபி, ஹே என்னாச்சு, நீ எங்க டின்னர் சாப்பிடலையா என கேட்க, இல்ல, அப்ப எனக்கு சாப்பிட தோணல. ஆனா பிரச்சனை இல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், பெருசா ஒன்னும் பசி இல்ல என்றாள். அப்போது அவள் வயிறு மீண்டும் சத்தம் போட, அடிச்ச, என்னைக்கும் இல்லாம இந்த பசி என்னை இப்படி மாட்டி விடுதே என யோசித்தவள், அபி இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல, நான் பாத்துக்கிறேன் என சொல்ல, அதெல்லாம் அப்படியே விட முடியாது. கிறிஷ் தான் தூங்கிட்டான்ல, அவனை பேசாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு நம்ம சாப்பிட போலாம் என்றான். இல்ல அபி, அது என ஹரிணி ஏதோ சொல்ல வர, எனக்கும் பசிக்குது, நம்ம சாப்பிட போலாம் என்றான் உறுதியாக. அபி ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறான் என்றால் அவன் அதை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று உணர்ந்த ஹரிணியும் சரி அபி என்றாள். அதன் பிறகு அபி கிரிஷ் மற்றும் ஹரிணியை அழைத்துக் கொண்டு அவன் வீட்டுக்கு சென்று காலிங் பெல் அடிக்க, அப்போது அங்கே வந்த சாந்தி ஹரிணி மற்றும் கிரிஷுடன் அபி வந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அபி அவரை பார்த்தவன், என்னாச்சு சாந்திமா, நீங்க ஏன் இவ்ளோ ஷாக்கா பாக்குறீங்க என கேட்க, இல்ல தம்பி, இந்த பொண்ணையும் ஒரு குழந்தையையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க என கேட்க, இவன் என் பையன்தான் என்று எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சொன்னான் அபி. அதை கேட்ட சாந்தி இன்னும் அதிர்ச்சியானவர் அதை காட்டிக்கொள்ளாமல், சரி தம்பி, வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்க, அம்மாடி நீங்களும் உள்ள வாங்க என்றார். அதை கேட்ட ஹரிணி, தேங்க்ஸ் மேடம் என சொல்ல, அட நீங்க என்ன என்னை போய் மேடம் அப்படின்னெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் என்ன சாந்திமான்னு சொல்லுங்க, என்ன அபிதம்பி கூட அப்படிதான் சொல்லுவாரு என்றாள். ஹரிணி அவர் சொன்னதை கேட்டு சிரித்தவள் ஓகே என்றாள். அதன் பிறகு அபி ஹரிணியை பார்த்தவன், ஹரிணி நீ சாந்தியம்மா கிட்ட பேசிட்டு இரு, நான் அவனை தூங்க வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்றான். அதை கேட்ட ஹரிணி சரி என்று சொன்னாள். அதன் பிறகு அபி கிரிஷை தன்னுடைய ரூமில் உறங்க வைத்தவன் கொஞ்ச நேரம் கிரிஷ் அருகிலே உட்கார்ந்திருந்தான். அவனை பார்க்கவே அபிக்கு அவ்வளவு ஆசையாக இருந்தது. ச்ச, நம்ம கிரிஷ் எவ்வளவு அழகா இருக்கான், இந்த மாதிரி ஒரு குழந்தையை விட்டுட்டு நான் இருக்கனே, இத்தனை ஆன பிறகும் என் மேல கோபம் இல்லாம இவன் என்ன அப்பான்னு கூப்பிட்டு ஓடி வரானே, இவன் எவ்ளோ நல்ல பையன் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே இருந்தவன் அதன் பிறகு குளிக்க சென்றான். அதே நேரம் ஹரிணி சாந்தி முன்பு அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த சாந்தி, சொல்லுமா, உன் பேர் என்ன என கேட்க, ஹரிணி தன்னுடைய பெயரை சொன்னாள். அதை கேட்டவர், ரொம்ப அழகான பேருமா என்று பேசிக்கொண்டே இருக்க, ஹரிணிக்கோ இது மிகவும் பழக்கப்பட்ட வீடு போல இருந்தது. அபியுடைய முந்தைய வீடு போல அல்ல இது. ஆனாலும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக நினைத்தவள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க, அவளை பார்த்த சாந்தி, என்னாச்சுமா, எதையோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் என கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் இங்க வந்த மாதிரியே இருக்கு, அதோட உங்களையும் எனக்கு தெரியுது, அதான் எப்படின்னு யோசிக்கிறேன் என்றாள். அதை கேட்ட சாந்தி, அட என்னம்மா, நீங்க நிஜமாவே இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள எல்லாம் மறந்துடுச்சா என கேட்க, ஆமா என ஹரிணி சொல்ல, அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க, ஆனா மயக்கத்துல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியுமா, அபி தம்பி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு உங்களை தவிர வேற யாரையுமே கூட்டிட்டு வந்ததில்ல, அதுவும் இல்லாம அவரு ரூமுக்கெல்லாம் யாரும் போறதும் இல்ல என்றார். அப்போ அன்னைக்கு இந்த வீட்டுல என்ன தவிர வேற எந்த பொண்ணும் இல்லையா ஆன்ட்டி என கேட்டாள். உடனே சாந்தி, ஆமாமா, அபி தம்பி உங்களை மட்டும்தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, அதோட அவருக்கு பொண்ணுங்க சவகாசமே இல்ல, அவருக்கு பிசினஸ் ரீதியா பொண்ணுங்க கூட பேசுற சூழ்நிலையெல்லாம் இருக்குதான், ஆனா அதெல்லாம் வாசல் வரைக்கும் தான், அதை தாண்டி அவர் என்னைக்குமே எந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள விட்டதே இல்ல என்றார். அதை கேட்ட ஹரிணிக்கு அதிர்ச்சியானது. என்னவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க,
அப்போ இந்த அபி என்ன வெறுப்பேத்த தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல என நினைத்தவள் அவரை பார்த்து, ஏன் சாந்திமா, அப்ப நிஜமாவே அபி எந்த பொண்ணையும் இங்க கூட்டிட்டு வந்ததே இல்லையா என கேட்க, ஆமா. ஆனா சில நேரத்துல ஏதாவது பொண்ணுங்க அபி சார் வர சொன்னதா சொல்லி வருவாங்க. ஆனா அவங்கள எல்லாம் அபி சார் வாசலோட அனுப்பிடுவாரு. ஆனா அப்படி வந்த பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு மேம். அது என்னன்னா, அவங்க எல்லாம் பார்க்க அப்படியே உங்கள மாதிரியே இருப்பாங்க என்றார். அவர் சொன்னதை கேட்ட ஹரிணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்ப இந்த அபி என்னை இன்னும் மறக்கலையா? அதான் இப்படி இருக்கானா என யோசித்துக் கொண்டிருக்க அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது. அதை பார்த்த சாந்தி, என்னம்மா, உங்கள மாதிரி நிறைய பொண்ணுங்க வருவாங்கன்னா உடனே சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் என கேட்க, அதுவா சாந்திமா, மேடம்க்கு அவங்கள மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே குஷி ஆயிடுச்சு, அதான் என்றான் அபி. அவன் சொன்னதை கேட்ட ஹரிணி அபியை பார்க்க, அவன் கிரே கலர் டீ-ஷர்ட் அணிந்து மிகவும் கியூட்டாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் அருகே சென்ற ஹரிணி, ஹே அபி, அப்ப நீ இத்தனை நாளும் என்ன மாதிரி பொண்ணதான் இங்க வர வச்சியா? ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா என கேட்க, இல்ல, நான் புது பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணலான்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன். ஆனா கொடுமை என்னன்னா, என்னால அதை பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் நீதான். நான் உன் கூட இருந்தே பழகிட்டேன். சோ எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாதான் பெட்டர்னு தோணும். அதான் உன்ன மாதிரி யார பார்த்தாலும் வீட்டுக்கு கூப்பிடுவேன். பட் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள பார்த்தா எனக்கு அது நீ இல்லன்னு புரியும். அதனால நான் அவங்கள போக சொல்லிடுவேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஹரிணிக்கு அழவா சிரிக்கவா என்றே தெரியவில்லை. அவள் அமைதியாக அவனை பார்க்க, என்னாச்சு ஹரிணி, எதுக்காக நீ என்ன அப்படி பாக்குற என கேட்க, அது ஒன்னும் இல்ல அபி, நான் இத சொன்னா இத நீ எப்படி எடுப்பேன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி இருக்கிறது ஒரு டிசாஸ்டர் தான். சோ நீ ஒரு நல்ல டாக்டரை பாக்குறது நல்லது என்றாள். அவள் அப்படி சொன்னதும் அபிக்கு ஷாக் அடித்தது போல இருந்தது. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என கேட்க, ஹேய், நான் உன்னை கஷ்டப்படுத்த எதுவும் சொல்லல. ஆனா நீ இப்படிதான் இருக்கியோன்னு எனக்கு தோணுச்சு என்றாள். அதிகமா உன் மூளைக்கு வேலை கொடுக்காத. பசி வந்தா இப்படிதான் கேனத்தனமா யோசிக்க தோணும். நான் உன்னை சாப்பிட கூட்டிட்டு போறேன் என்றான். அப்போது ஹரிணி, அபி, ஆனா இவன் நைட்டு நல்லா உதப்பான், கூட இருக்கவங்க பார்த்துதான் இருக்கணும் என சொல்ல, உன் பையன் தானே, உன்ன மாதிரி கொஞ்சமாவது இருக்கணும்ல என சொல்ல, அதை கேட்டவள், இப்ப இது ரொம்ப அவசியமா என கேட்க, சரி ஒரு நிமிஷம் இரு என்றவன் சாந்தியை பார்த்து, என் பையன் தூக்கத்துல கொஞ்சம் உதப்பான், சோ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்டவர் சரி என்று சொல்ல, ஹரிணியும் லேசாக புன்னகை செய்தாள். அதன் பிறகு அவனுடன் சென்றாள். அபி பார்க்கிங் செல்ல அங்கே பல வகையான கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவள் அசந்து போனாள். அதே நேரம் அவளுக்கு தன்னுடைய அபியை விட்டு தூரமாக ஆனது போல இருந்தது. அபி முன்னாடி டாக்டரா இருந்தப்போ கூட ரொம்ப நார்மலா தான் இருந்தான். ஆனா இப்போ அவன் பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டான். அவன் யூஸ் பண்ற பொருளை பார்த்தாலே அவன் எவ்ளோ வசதின்னு எனக்கு புரியுது. இப்படி இருக்கிறவன் எப்படி என்னை இனிமே சாதாரணமா பாப்பான் என யோசித்தபடி அவள் வர, அபி ஒரு கார் அருகே வந்தவன் கார் சாவியை அவளிடம் கொடுத்துவிட்டு பாசஞ்சர் சீட்டில் உட்கார்ந்தான். அதை பார்த்த ஹரிணி ஷாக்கானவள், ஹே அபி, இப்ப எதுக்கு நீ இதை என்கிட்ட கொடுத்த என கேட்க, அப்போது அவளுக்கு அவன் ஏன் இப்படி செய்தான் என புரிந்தது. எபிசோட் 125. அபி ஹரிணியிடம் சாவியை கொடுத்தவன் பாசஞ்சர் சீட்டில் சென்று அமர, ஹரிணி கொஞ்ச நேரம் எதுவும் புரியாதவள் போல அபியை பார்க்க, அவளை பார்த்த அபி, ஹே, என் முகத்துல என்ன படமா ஓடுது, வா வந்து காரை ஸ்டார்ட் பண்ணு, நாம இங்கிருந்து போகலாம் என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி ஒரு நொடி எதுவும் பேசாமல் இருந்தவள் அதன் பிறகு சாவியை எடுத்துக்கொண்டு சென்று டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தாள். அவள் ஒன்றும் இப்போது பதட்டப்படவில்லை. அவள் மிகவும் சாதாரணமாக இருந்தாள். அவளை பார்த்த அபி, என்னாச்சு ஹரிணி, நீ ரொம்ப ஜாலியா இருக்க போல என கேட்க, ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு இங்க கார் ஓட்ட போறேன்ல, அதான் என்றவள் காரை ஸ்டார்ட் செய்தாள். அபி அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆரம்ப காலத்தில் ஹரிணிக்கு சீட் பெல்ட் போடுவது கூட கொஞ்சம் கடினமான வேலையாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று
ஹரிணி அதையெல்லாம் தாண்டி தைரியமாக காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்த அபி மனதுக்குள், பரவாயில்ல, இவ முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டா என நினைத்துக் கொண்டிருக்க, அப்போது ஹரிணியோ, என்னாச்சு அபி, ஏன் நான் அப்படி பாக்குற என கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, உண்மையாவே வாழ்க்கை ஒரு நல்ல டீச்சர் தான், அதுதான் நமக்கு நிறைய பாடத்தை கத்துத் தருது, எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு என சொல்ல, அதை கேட்டவள், நீ அப்புறமா பெருமைப்படு, இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நம்ம எங்க போக போறோம் என கேட்டாள். உடனே அபி, அதை ஏன் என்கிட்ட கேக்குற, இன்னைக்கு நீ எங்க ஆசைப்படுறியோ நம்ம அங்கதான் போக போறோம் என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் ஹரிணிக்கு மிகவும் பதட்டமானது. அபி, என்ன விளையாடுறியா? நான் இங்க சில வருஷமா இல்ல, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என கேட்க, ஏன் இந்த ஊர்ல நீ இருந்ததே இல்லையா? இங்க பாரு, ஓவரா பண்ணாம உனக்கு எந்த இடம் பிடிக்குமோ அங்க என்ன கூட்டிட்டு போ, நான் தாராளமா உன் கூட வரேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டவள் சற்று குழப்பத்துடன் அவளுக்கு பிடித்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றாள். அது பாருடன் கூடிய ரெஸ்டாரண்ட். அபியை காதலிக்கும் பொழுதெல்லாம் அவளும் அபியும் இங்கே அடிக்கடி வருவதுண்டு. ஆனால் இந்த இடம் அந்த அளவுக்கு ஹைஃபையான இடமில்லை. எனவே அவளுக்கு அபியை இங்கே அழைக்க வேண்டுமா என்ற சந்தேகம் இருந்தது. எனவே அவள் அவனை பார்த்து, அபி, எனக்கு இங்கதான் சாப்பிடணும்னு தோணுது, உனக்கு இந்த இடம் ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம தாராளமா வேற எங்கேயாவது போகலாம் என்றாள். அதை கேட்ட அபி, அப்படி நம்ம வேற எங்கேயும் போய் எதுவும் பண்ண போறதில்ல, இங்கேயே போகலாம் என காரை விட்டு இறங்கினான். அவன் காரிலிருந்து வெளியே வந்ததும் சிலர் அபியைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள். அதை பார்த்த ஹரிணி மனதுக்குள், எப்ப பார்த்தாலும் ஏந்தா எல்லாரும் இவனை மட்டும் இப்படி பாக்குறாங்களோ, கூட வர எனக்கு இதெல்லாம் பார்த்தா கடுப்பா வராதா? சரி சரி, இதெல்லாம் நம்ம வெளியே காட்டிக்க கூடாது, அப்படி பண்ணா இவன் ஓவரா சீன போடுவான் என்று மனதுக்குள் நினைத்த ஹரிணி அமைதியாக இருக்க, இப்போது அபி, ஹே, ஏன் அப்படியே நிக்கிற, வா போலாம் என ஹரிணியை அழைத்து சென்றான். ஹரிணியும் அவனுடன் சென்றவள் ஒரு டேபிளில் அமர, அப்போது அந்த ஓனர் வேகமாக ஓடி வந்தவர், அட அபி தம்பி, நீங்களா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க என கேட்டார். உடனே அபி அவரிடம் சாதாரணமாக பேச ஆரம்பித்தான். அதை பார்த்த ஹரிணி மனதுக்குள், அட பாவிகளா, இங்க இப்படி ஒருத்தி உட்கார்ந்திருக்கேன்னு கூடவா உங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என யோசித்தவள் அமைதியாக இருக்க, அப்போது அபி, என்ன நீங்க என்கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, புதுசா ஒரு பழைய பீஸ் வந்திருக்காங்களே, அவங்கள பாக்கலையா என கேட்க, அந்த ஓனர் ஹரிணியை திரும்பி பார்த்தவர் ஷாக் ஆனார். அடடா, ஹரிணி மேடம், நீங்களா? உங்க 2 பேரையும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்றார். அவர் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி மனதுக்குள், என்ன இவரு, அபி வந்த உடனே அவனை கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா என்ன கண்டுபிடிக்க இவ்ளோ லேட் பண்றாரு, அப்போ இவருக்கு என்ன அடையாளம் தெரியலையா என யோசிக்க, அப்போது அபியை பார்த்தவர், தம்பி, போன முறை வந்தப்போ நீங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஆர்டர் பண்ணீங்கல்ல, அதையே நான் இந்த முறையும் பண்ணித்தரவா என கேட்க, அப்போது ஹரிணி குழப்பமடைந்தாள். என்னடா நடக்குதுங்க, இவர் ஏன் இப்படி பேசுறாரு, ஒருவேளை அபி இங்க அடிக்கடி வருவானோ, ஆனா இவன் தான் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே, இவனுக்கு இங்க வர என்ன அவசியம் இருக்கு என மனதுக்குள் யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது அந்த ஓனர் அபியிடம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றார். உடனே ஹரிணி அபியை பார்த்தவள், அபி, நீ இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவியா என கேட்க, அவன் ஆமாம் என மட்டும் தலையை அசைத்தான். அதை பார்த்த ஹரிணி, ஓகே ஓகே, எனக்கு இப்பதான் விஷயமே புரியுது, ஆனா அபி, நீ ரொம்ப பெரிய பணக்காரன், இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது உனக்கு தானே பெரிய பிரச்சனை என கேட்க, பெரிய பெரிய இடத்துல மட்டும் பிரச்சனை வராதா என்ன, அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்றான். அதை கேட்ட ஹரிணி ஓகே என்றவள், அபி, இன்னைக்கு நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்ல, அதை கேட்டவன் பேசலாம் என்றான். அப்போது வெயிட்டர் வர, ஹரிணி தனக்கு தேவையான டிஷ் மற்றும் வைன் ஆர்டர் செய்ய, அபி ஒரு பீர் ஆர்டர் செய்தான். அவன் இன்று ஹரிணியுடன் வந்திருப்பதால் அவன் தேவையில்லாமல் மொத்தமாக குடிக்க விரும்பவில்லை. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் ஆர்டர் செய்தது எல்லாம் வந்தது. அப்போது அபி ஆர்டர் செய்த பீர் பாட்டில் வந்தது. அதை வாங்கியவன் மெல்ல குடிக்க ஆரம்பிக்க, ஹரிணியும் சற்று குழம்பியவள், என்ன நடக்குதுங்க, இவன் என்ன இவ்ளோ குட்டி பாட்டில்ல குடிச்சிட்டு இருக்கான்
என யோசித்தவள், அபி, நீ எப்போலிருந்து இவ்ளோ கம்மியா குடிக்க ஆரம்பிச்ச? எனக் கேட்க, ஏன் உனக்கு என்ன பார்த்தா குடிகார மாதிரி இருக்கா? எனக் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும், இல்லை என தலையசைத்தவள், ஹே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆனா நீ இவ்ளோ கம்மியா குடிக்க மாட்டல்ல, அதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், வேற ஒன்னும் இல்ல என்றவள் அமைதியாக இருந்தாள். அபி அவளிடம் எதுவுமே பேசவில்லை. அதை பார்த்து கடுப்பானவள் மனதுக்குள், ச்சே, இவன் என்ன இப்படி இருக்கான்? என்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுனா என்னவா? இப்படி வாய மூடிட்டு இருந்தா நான் என்னன்னு இவன்கிட்ட பேசுறது என யோசித்த ஹரிணி அமைதியாக இருக்க கொஞ்ச நேரம் சென்றது. இதற்கு மேல் வாயை மூடிக்கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்த ஹரிணி அவனை பார்த்து, ஏன் அபி, என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணதானே? அதனாலதானே இங்க நீ அடிக்கடி வர எனக் கேட்டாள். அவன் எதுவும் பதில் சொல்லவில்லை. அதற்குள் ஹரிணி 2 பாட்டில் வைனை காலி செய்து விட்டாள். அதை பார்த்த அபி, ஏ ஹரிணி, உன்னை சாப்பிட கூட்டிட்டு வந்தேன், சரக்கடிக்க கூட்டிட்டு வரல. எதுக்காக இப்படி குடிக்கிற? பிரான்ஸ்ல இருந்து நீ இததான் கத்துக்கிட்டியா எனக் கேட்க, ஏன் நீங்க பசங்க தான் குடிக்கணும்னு இருக்கா என்ன? எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு, அதனால நீ என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்காத என சொல்ல, அதை கேட்ட அபி, சரி என்று சொன்னவன் ஹரிணி அந்த கேப்பில் இன்னொரு வைன் பாட்டிலை குடிக்க அதை பார்த்த அபிக்கோ மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அபி, இது வேற வைன் போல, செம ஸ்ட்ராங்கா இருக்கு என சொல்ல, ஹரிணி, அப்ப நீ அதை குடிக்காத, கடை வேற கூட்டமா இருக்கு, அவங்க வேற ஏதாவது வைனை உனக்கு தந்திருக்க போறாங்க, அப்புறம் நீதான் கஷ்டப்படுவ என சொல்ல, அதை கேட்டவள், நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சாதான் தைரியம் எல்லாம் தானா வரும் என்றாள். அவள் அப்படி சொன்னதும், இந்த தத்துவம் எல்லாம் உனக்கு யாருதான் சொல்லித்தரா என கேட்க, நீதான் அபி இதெல்லாம் சொல்ல வைக்கிற. சரி சொல்லு அபி, உனக்கு நம்ம முதல்ல நம்பர் மாத்தின விஷயம் ஞாபகம் இருக்கா என கேட்டாள். உடனே அபி இல்லை என்றான். ஹரிணி அவன் பட்டென பேசியதும் சற்று கஷ்டப்பட்டவள் அதை வெளியே காட்டாமல், அபி, நீ மாறவே இல்ல. சில வருஷத்துக்கு முன்னாடியும் நீ இப்படியேதான் இருந்த, என்னை கண்டுக்கவே மாட்ட. நான் ஒருத்தி எதிர்க்க வந்தாலோ இல்ல ஏதாவது கேட்டாலோ உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லங்கிற மாதிரிதான் நீ நடந்துக்குவ என்றாள். அதை கேட்டவன், ஹரிணி, உனக்கு பசிக்குதுன்னு தானே சொன்ன, அப்ப சாப்பிடு, எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி, அபி, நான் இப்போ பேசுறதெல்லாம் தேவையான விஷயம்தான் என்றாள். அவள் சொல்வதை கேட்டவன், இவளுக்கு போதாகிடுச்சு, அதான் உளர்றா என்று மனதுக்குள் நினைத்தான் அபி. அப்போது ஹரிணி, அபி, நீ காலேஜ் டைம்ல ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல, எப்ப பாரு என்ன முறைச்சிட்டே இருப்ப, யாரையும் பெருசா கண்டுக்க மாட்ட, நீ பாட்டுக்கு இருப்ப. அப்படி இருந்தும் நான் உன்னை காதலிச்சேன். அதுக்கு காரணம் உன்னோட அழகுதான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் உன்னை காதலிக்க வைக்குது என்றாள். அதை கேட்ட அபி அவளை அமைதியாக பார்த்தான். அவள் இதையெல்லாம் பேச ஆரம்பித்ததுமே ஹரிணிக்கும் அபிக்கும் அவர்கள் கல்லூரி நாட்கள்தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஹரிணி காலேஜ் படிக்கும்போது மிகவும் ஒரு ஜாலியான டைப்பாக இருந்தாள். அதனால் அவளுக்கு அபியை பார்த்ததுமே பிடித்தது. அவள் அபியை பற்றி நன்கு விசாரிக்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு காலத்தில் இருவரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் என்பதே நினைவுக்கு வந்தது. ஹரிணி காலேஜ் ஹாஸ்டலில் தங்கித்தான் படித்தாள். அப்போது மொத்தம் 4 ஹாஸ்டல் இருந்தது. அதில் 2 பெண்கள் இருப்பது மற்றும் 2 ஆண்கள் இருப்பது. அங்கே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி இல்லை மற்ற மாதிரி ஏதாவது வெளியே வரவேண்டும் என்றால் இதே போல ஒரு இடத்துக்குத்தான் வருவார்கள். அப்போது அவர்கள் பட்ஜெட்டிற்கு இதுதான் சரியாக இருக்கும். அதோடு அவர்கள் மிகவும் ஜாலியாக பொழுதை கழிக்கவும் இந்த இடம் உதவியது. அப்படி ஒரு நாள் ஹரிணியை அவள் தோழி சாப்பிட KFC அழைக்க, அப்போது அவளிடம் பணம் இல்லை என்பதால் ஹரிணி தனக்கு வர விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாள். இப்படித்தான் அவள் வாழ்க்கை செல்லும். ஒரு நாள் கோடை காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்ல முடிவு செய்தார்கள். அப்போது ஹரிணி அபியும் அங்கே வருவான் என்பதை அறிந்தவள் அவனை காண வேண்டும் என்ற ஆசையில் செல்ல முடிவெடுத்தாள். ஆனால் அவளிடம் அப்போது பெரிதாக பணமில்லை என்பதால் சீப்பான ப்ராடக்ட் வைத்து மேக்கப் செய்தாள். என்னதான் அது ஹாஸ்டலில் இருக்கும்போது
பார்க்க அழகாக இருந்தாலும் அதன் பிறகுதான் அது வேலையை காட்டியது. ஹரிணி வரும்போதே அவளுக்கு பயங்கரமாக வேர்த்ததால் அவள் போட்ட மேக்கப் எல்லாம் கலைந்தது. அதனால் அவள் மிகவும் காமெடியாக இருக்க, அப்போது அவள் அருகே வந்த ஒருவன், எம்மா, நீ யாருமா? மேக்கப் போடுறப்ப பாதியிலேயே ஓடி வந்த மாதிரி இருக்க. தயவு செஞ்சு மூஞ்ச கழுவு, பார்க்க முடியல என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி ஷாக் ஆனாள். அவள் எதிரே பார்க்க அபி எப்போதும் போல மிகவும் அழகாக இருந்தான். அவனை பார்த்த ஹரிணி அப்படியே நிற்க, அவள் அருகே வந்த தோழி ஒருத்தி, ஏ ஹரிணி, நீ போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போச்சு. சோ நீ தயவு செஞ்சு போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துடு, அப்பதான் தப்பிப்ப. இல்ல, அபி முன்னாடி அவமானப்பட வேண்டியதுதான் என்றாள். அதை கேட்ட ஹரிணிக்கு நிலவரம் புரிய ஓகே என்றவள் வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடினாள். அங்கே இருந்த ரெஸ்ட் ரூம் சென்று முகத்தை கழுவிவிட்டு வந்தவள் அபி வருவதை பார்த்து, ஹாய் அபி சார், எப்படி இருக்கீங்க எனக் கேட்க, அவளை கோபத்துடன் பார்த்தவன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எனக் கேட்க, சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் எனக்கு உங்க நம்பர் தரீங்களா எனக் கேட்க, அதெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு என்றான். அவன் சொன்னதை கேட்டவள், ஆனா சார் ப்ளீஸ், நீங்க உங்க நம்பரை என்ன நம்பி தரலாம், நான் கண்டிப்பா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றாள். உடனே அபி, அதான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னல்ல, அப்புறம் எதுக்கு என் நம்பர் கேக்குற? அதெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுக்கு என் நம்பர் தர முடியாது என்றான். அவன் சொன்னதை கேட்டவள், அதனே என்ன மாதிரி பொண்ணுக்கு நம்பர் தரமாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க தர வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன் என்றவள் சட்டென்று அவன் போனை கையில் எடுத்து அவள் நம்பருக்கு டயல் செய்ய ஆரம்பித்தாள். அதை பார்த்த அபி கடுப்பானவன், இங்க பாரு, ஒழுங்கா போனை கொடு என சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்றவள் அவளுக்கு அழைத்தாள். அப்போது போன் ரிங் ஆனது. உடனே அந்த போனை அபியிடம் கொடுத்தவள், இப்ப எனக்கு உங்க நம்பர் தெரியுமே என சொல்ல, அபி அவளை பார்த்தவன், ஹே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என கேட்க, ஹரிணி பயத்தில் அப்படி எல்லாம் இல்லை என்றாள். நல்லா போய் சொல்ற, அப்படியே உனக்கு என்ன பிடிச்சாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஹரிணி ஷாக் ஆனாள். இப்படி காதலிக்கவே மாட்டேன் என சொன்ன பெண்ணைத்தான் உருகி உருகி காதலிப்போம் என அபி அப்போது நினைத்திருக்க மாட்டான். ஹரிணி இப்போது அதை நினைத்தவள் அவனை பார்த்து, என்ன நினைச்சா எனக்கே இப்போ சிரிப்பா வருது. அன்னைக்கு போய் முகத்தை கழுவிட்டு உன்னை பார்க்கணும்னு எவ்ளோ ஆர்வமா ஓடி வந்தேன் தெரியுமா? ஒழுங்கா கூட முகத்தை கழுவல. என்னை பார்க்க எனக்கே காமெடியாதான் இருந்துச்சு. ஆனா நீ எப்படிதான் அன்னைக்கு என்ன சிரிக்காம பாத்தியோ, இப்போ அதை நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அபி. காலேஜ்ல இருந்த ஹரிணி ரொம்ப தைரியமா இருந்திருக்கா. எந்த ஒரு விஷயத்த பத்தியும் கவலைப்பட்டதே இல்ல. அபி அவ ரொம்பவே காதலிச்சா. ஆனா இப்ப இருக்க ஹரிணிய பாரேன், எல்லாத்துக்கும் பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு இது பிடிக்கவே இல்ல என சொல்ல, அப்போது அபி, ஹரிணி, நீ இப்ப எதுக்காக முடிஞ்ச கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் பேசாத, எல்லாமே வேஸ்ட் தான் என்றான். அவன் அப்படி சொன்னதும் குழப்பம் கொண்ட ஹரிணி, அபி, இப்ப நீ ஏன் அப்படி சொன்ன? அப்ப நீ சந்தோஷமா இல்லையா என கேட்டாள். சந்தோஷமா இருக்கிறத அப்பப்போ நினைச்சு பாப்பேன், அவ்வளவுதான் என்றான். அதில் குழம்பிய ஹரிணி, அப்ப நீ இப்ப எப்படி இருக்க என கேட்க, சொல்ல தெரியல, ஆனா நான் சந்தோஷமா இல்ல என்றான். எபிசோட் 126. ஹரிணி அபியிடம் பேசியவள் அவன் சந்தோஷமாக இல்லை என்று புரிந்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு இப்போது அவனிடம் என்ன பேச என்று புரியவில்லை. அவனை பாவமாக பார்த்தவள் மனதுக்குள், அபி, நீ இப்ப இருக்க வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்னா எதுக்காக நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்? நீ ஏன் கூட இருந்திருக்கலாமே, நானும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம் என நினைத்தவளுக்கு அப்போதுதான் அபிக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று நினைவுக்கு வந்தது. உடனே அவள் மனதுக்குள், அட ஆமால்ல, அபி எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவான்? அவனுக்குதான் ஏற்கனவே அந்த அனாமிகா கூட கல்யாணம் ஆயிடுச்சே. அவன் கொஞ்சமாவது எனக்காக ஃபைட் பண்ணிருக்கலாம். இப்ப அவன் ஏன் கூட வந்திருக்கான். ஆனா இப்ப அவனோட பார்வையில நான் யாரா இருக்கேன்? அவனோட எக்ஸ் லவராவா, இல்லனா அவனோட பையனுக்கு அம்மாவா? எதுவா அவன் முன்னாடி இருக்கேன்? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன நினைத்தவள் வேகமாக இன்னொரு ஆல்கஹால் எடுத்து வர சொல்லி குடிக்க ஆரம்பிக்க, அதை பார்த்தவன், ஏன் ஹரிணி இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டான்.
எனக்கு தெரியும் அபி, இந்த மாதிரி பண்றது செட் ஆகாதுன்னு. ஆனா நான் என்ன பண்றது? என் மனசுல அவ்ளோ வேதனை இருக்கு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பார்க்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியா? ஆனா நான் சந்தோஷமா சிரிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என் உலகமே நீயாதான் இருந்த. இப்பவும் இருக்கு. நான் உன்னை விட்டு கொடுத்துட்டு எப்படி சந்தோஷமா இருப்பேன்? என் நிலைமை இங்க எத்தனை பேருக்கு புரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கமும் வர முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது, உனக்கும் அனாமிகாவுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னால அவளை விட்டுட்டு வரவே முடியாது. ஆனா நான் தான் உன் வைஃப். அது எப்படி மாறும் என்று கேட்டாள். ஹரிணி பேசுவதிலேயே அவள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டவன், ஹரிணி ப்ளீஸ், நீ இப்படியெல்லாம் யோசிக்காத. இங்கே எல்லாமே மாறிடுச்சு. நம்ம மாறிதான் ஆகணும் என்று சொன்னான். அபி, நீ ஏன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன் மனசுல நான் இல்லன்னு என்று கேட்டாள். அதெல்லாம் என் மனசாட்சிய அப்புறம் கேட்கலாம். இப்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம் என்றான் அபி. அபி, நீ இப்படி பண்ணிட்டு இருக்காத, எனக்கு நீ வேணும் என்றாள். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் ஹரிணி. சரி வா, நம்ம இங்கிருந்து போவோம் என்று சொல்லி அவளை அங்கே இருந்து அழைத்து சென்றான். அபியிடம் ஹரிணி செல்லும் வழியெல்லாம் அவனை பற்றியும் அவர்கள் வாழ்க்கை எப்படியெல்லாமோ சென்றுவிட்டதை பற்றியும் தான் பேசினாள். ஆனால் அபி எதுவும் பதில் பேசவில்லை. அவனுக்குமே ஹரிணியுடன் ஒன்றாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் அதை அவனால் செய்ய முடியவில்லை. ஹரிணியை விஜய் வில்லாவில் விட்டவன் அதன் பிறகு அங்கே இருந்த தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஹரிணி விஜய் வில்லாவுக்குள் நுழைய அவள் சற்றே தள்ளாடியபடி வர அவளை பார்த்த விஜய் வேகமாக ஓடி வந்தவன், என்னாச்சு ஹரிணி, ஏன் நீ குடிச்சிருக்க என்று கேட்டான். ஹே விஜய், நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். அது என்னன்னா, நான் உன்கிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா என்று ஆரம்பிக்க, ஹரிணி எதுக்கு நீ இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்க? சாதாரணமா என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு என்றான். சரி வா, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். ஏன்னா சில நேரங்கள்ல நான் என்ன மனசுல நினைக்கிறேன்னு கூட எனக்கு சொல்ல வரதில்ல. ஆனா இன்னைக்கு நான் தைரியமா இருக்கேன். சோ நான் நினைச்சத சொல்லுவேன் என்றவள் அவனை அழைத்து சென்று சோஃபாவில் உட்கார வைத்தாள். விஜய் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று பார்க்க, இங்க பாரு விஜய், நான் அபிய விட்டுட்டு வேற ஒருத்தரை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையே நம்மள அந்த மாதிரி தான் கொண்டு போகுது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அது இதுன்னு என்ன வேணா சொல்லிடலாம். ஆனா அதையெல்லாம் மனசு ஏத்துக்குதான்னு பார்த்தா அது இல்ல. இப்ப வரைக்கும் என் மனசுல அபிய தாண்டி வேற யாரும் இல்ல. இதுக்கு மேலயும் யாரும் வர முடியாது. நான் உண்மையா உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலான்னு கூட நினைச்சேன் விஜய். ஆனா அது எந்த அளவுக்கு சரின்னு கூட எனக்கு தெரியல. நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு ஃப்ரெண்டா உன்னை பார்க்க முடியுதே தவிர ஒரு லவ்வரா என்னால உன்னை பார்க்கவே முடியல. அந்த வித்தியாசம் என்னை கொல்லாம கொல்லுது. நான் உனக்கு தேவையில்லாத நம்பிக்கைய கொடுக்க விரும்பல. அதோட நான் இத வேற எப்போ சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதான் நான் இப்ப சொல்றேன், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது என்று சொன்னாள். அவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதில் அவ்வளவு பெரிய காயத்தை உண்டாக்கியது. அதனால் மிகவும் வேதனைப்பட்டவன் அதை ஹரிணியிடம் காட்டாமல், ஹரிணி இதுதான் உன் முடிவுன்னா நான் அதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இதெல்லாம் நிஜமாவே நல்ல விஷயம்தான். மனசுல இருக்கிறத சொல்லிட்டாலே வரவேண்டிய பல பிரச்சனை இல்லாம போயிடும். இப்ப என்ன, உனக்கு என் மேல லவ் இல்ல, அதனால இத ஃப்ரீயா விடு. உனக்கு இப்ப அபியதானே பிடிச்சிருக்கு, சோனி அவரை முழுசா லவ் பண்ணு என்றான். அதை கேட்டவள், அது எப்படி முடியும்? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, அவனும் தன்னோட கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இல்லையா. இப்படி காதலிச்ச 2 பேருமே ஒன்னு சேராம வாழ்க்கைய நரகமாக்கிட்டு இருக்கோம் என்றாள். ஹரிணி, நம்ம வாழ்க்கைய நரகமாக்குறதும் சொர்க்கமாக்குறதும் நம்ம கையில மட்டும்தான் இருக்கும். ஆனா அதுக்காக சில நேரத்துல நம்ம கடுமையான முடிவெடுக்க வேண்டியது வரும். இப்ப உன்னோட கேஸ்ல நீ ஒரு வேலை ஓகே, அபிக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவங்க 2 பேர் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆகும்னு நினைச்சா அது சரி. ஆனா அதே நேரத்துல அவங்க சந்தோஷமான கப்பலா இருக்காங்களா இல்லையானு நீ பாக்கணும்ல. அபியும் அங்க சந்தோஷமா இல்லன்னா நீ தியாகம் பண்ணி வேஸ்ட் ஹரிணி. சோ நான் சொல்றத கேட்டுக்கோ. நீ அபிகிட்ட அடுத்த முறை பேசு. அவர்கிட்ட உன் நிலைமைய புரிய வை. அப்புறம் அவர் உன்னை சேர்த்துக்குவாரு என்றான். இல்ல விஜய், அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அவன் என்னை வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்.
ஒருவேளை அவங்க அம்மா என்னை ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு பயப்படுறான் போல என்றாள். ஏன் ஹரிணி, அபி என்ன சின்ன பையனா? இன்னைக்கு அவர் எவ்ளோ பெரிய பிசினஸ் மேன். அவர் நினைச்சா யார வேணா என்ன வேணா பண்ண முடியும். ஆனா அவரை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் நீ சந்தோஷமா இருக்கதா உன்னை விட்டு தள்ளி போறாரு. ஆனா அதுக்கு அவர் தன்னோட அம்மாவை காரணமா சொல்றது பொய்தான். சோ அதுக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடி. அத பண்ணாலே எல்லாமே சரியாகிடும் என்றான். ஓகே விஜய், கண்டிப்பா நான் அத பண்றேன். அப்புறம் விஜய், நான் உன்கிட்ட இன்னொன்னும் சொல்லணும். நான் இன்னைக்கு உனக்கு பண்றது பெரிய தப்புதான். ஆனா ப்ளீஸ், நீ இதுக்காக அப்படியே இருந்துடாத. உனக்கு யார பிடிச்சிருக்கோ ப்ளீஸ் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு என்றாள். கண்டிப்பா ஹரிணி, எனக்குன்னு ஒருத்தி இருந்து அவ என்னை தேடி வந்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் விஜய். அதை கேட்ட ஹரிணி அழகாக புன்னகை செய்தாள். அதன் பிறகு அவளை அழைத்துச் சென்று ரூமில் விட்டவன் ஹாலில் வந்து தனியாக உட்கார்ந்தான். அவன் மனம் மிக பெரிய வெறுமையை உணர்ந்தது. ஆனால் இதுதான் யதார்த்தம் என்று அவன் ஏற்றுக்கொண்டான். ஹரிணி வாழ்க்கையில் அபி ஏன் வரமாட்டேன் என்கிறான் என்பதற்கான உண்மையான காரணத்தையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். அதே நேரம் இங்கே யமுனா மற்றும் விஸ்வா இருவரும் ஆள் நடமாட்டமே இல்லாத ரோடில் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். யமுனா அவனை முறைத்துக் கொண்டிருக்க விஸ்வாவோ மிகவும் கூலாக இருந்தான். அதை பார்த்தவள், மிஸ்டர் விஸ்வா, உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்காக நீங்க என்னை இவ்ளோ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் விஸ்வா, ஹலோ, நான் ஒன்னும் உன்னை இரிட்டேட் பண்ணல. நீதான் என்ன பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்க. நான் உன்னை அமைதியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நீதான் சண்டைய ஸ்டார்ட் பண்ண. சின்னதா ஆரம்பிச்சது அப்படியே படிப்படியா இங்க வந்து நிக்கிறோம் என்றான். ஹலோ, அது எப்படி உங்களுக்கு நீங்க எது பண்ணாலும் அது சின்ன விஷயமா இருக்கு, அதை நான் பண்ணா பெரிய விஷயமா மாறிடுது? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்று கேட்டாள். ரொம்ப அழகான பொண்ணா தெரியுற, வேற என்ன சொல்ல என்று கேட்டான் விஸ்வா. அதில் கடுப்பானவள், அதான, உங்களுக்கு எப்பவுமே என்னோட அழகு மட்டும்தான் தெரியும் விஸ்வா. அதை தாண்டி உங்களுக்கு என்கிட்ட பார்க்கதான் எதுவுமே இல்லையே, வெறும் உடம்பா மட்டும்தானே என்ன பாக்குறீங்க என்று கேட்டாள். அதில் கடுப்பானவன், இங்க பாரு யமுனா, நீ ஏன் என்ன பெரிய பொறுக்கி மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க? பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நான் பேசுறேன், அதுக்காக நான் அவங்கள எல்லாம் லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. உனக்கு புரியுதா என்று கேட்டான். இப்படித்தான் நம்புற மாதிரி நீங்க வசனம் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா அதை நம்பி நான் உங்க பின்னாடி வரலான்னு பார்த்தா நீங்க எனக்கே ஒரு ஆப்பு ரெடியா வச்சிருப்பீங்க. உங்களெல்லாம் நான் என்ன சொல்றது என்று கேட்டாள். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அன்னைக்கு பண்ணது என்னோட தப்பு தான். அப்ப நான் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். அதான் நான் பண்ண தப்போட சீரியஸ்னஸ் எனக்கு புரியல. ஆனா நான் இப்போ அப்படி இல்ல. உண்மையாவே நான் உன்னதான் லவ் பண்றேன் யமுனா. என் வீட்ல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவங்க எல்லாம் நான் உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீதான் ஓகே சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு, ஒரு பையன் தன்னோட காதல்ல சீரியஸா இல்லனா அந்த விஷயத்த வீடு வரைக்கும் எடுத்துட்டு கூட போக மாட்டான். ஆனா எனக்கு நீ முக்கியம். அதான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். நீ என்னை என்ன வேணா நினைச்சுக்கோ யமுனா, ஆனா நான் உன்னை லவ் பண்றது உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல என்றான். இங்க பாருங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்க அது இதுன்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக எல்லாம் என்னால உங்க கூட வாழ முடியாது விஸ்வா. இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க என்னைக்குமே என்ன பெருசா கண்டுகிட்டதே இல்ல. உங்க விருப்பம் என்னவோ அதுதான் முக்கியமா இருக்கு. இப்ப கூட நம்ம சண்டை போட்டோம். நான் கார்ல இருந்து இறங்குனேன், நீங்க என்ன விட்டீங்க. இந்த இடம் எனக்கு சேஃபா, நான் நல்லா இருப்பேனான்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரமாட்டேங்குது. அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க படுற கஷ்டம், நீங்க என்ன லவ் பண்ண வைக்கணும்னு எடுக்கிற முயற்சி, இதெல்லாம் தான் உங்களுக்கு பெருசா இருக்கே தவிர நான் படுற கஷ்டம் எல்லாம் பெருசாவே இல்ல. ஒரு பொண்ணை நம்ம ரோட்ல நிக்க வைக்கிறோங்கிற எண்ணம் கூட இல்ல. இப்ப இந்த இடத்துல 4 ரவுடி பசங்க வந்து என்கிட்ட வம்பு பண்ணா உங்களால என்ன பண்ண முடியும்? என்னை எப்படி நீங்க காப்பாத்த போறீங்க என்று கேட்டாள். ஹே, நீ ஏன் ஓவரா யோசிச்சுட்டு இருக்க? இந்த இடத்துல எல்லாம் ரவுடி யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்குவேன். என்னதான் நான் டாக்டரா இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டா அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், புரியுதா என்றான். ஆமா, இவர் பெரிய ஹீரோ, என்னை வந்து காப்பாத்துறாரு. சரி, அப்படியே ஒரு வேளை இங்க ரவுடிங்க வந்து உங்களை எல்லாம் அடிச்சு போட்டு என்ன ஏதாவது பண்ண பார்த்தா என்ன பண்றது என்று கேட்டாள் யமுனா. அதான் நான் அப்படி ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன என்றான் விஸ்வா. ஒருவேளை நடந்தா என்று யமுனா இழுக்க, நான் என் உயிரை கொடுத்தாவது
உன்னை காப்பாத்துவேன் என்று அவன் சொல்ல அதை கேட்ட யமுனா ஷாக் ஆனாள். அவனிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை. அப்போது சரியாக அங்கே ஒரு கார் வேகமாக கடந்து சென்றது. அதை பார்த்த யமுனா, இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம நிக்க வேண்டாம். இந்த இடமே எனக்கு சரின்னு படல. சும்மா குடிச்சிட்டு போற கும்பல் நம்ம கிட்ட சண்டைக்கு வரப்போகுது என்றாள். அதெல்லாம் ஒண்ணும் வரமாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் என்று அவன் சொல்ல அவர்களை கடந்து சென்ற கார் நின்றது. அதிலிருந்து 4 பேர் இறங்கினார்கள். அதை பார்த்த யமுனா பதட்டம் கொள்ள அந்த 4 பேரில் ஒருவன், பாப்பா நல்லா பப்பாளி மாதிரி இருக்குல்ல, இன்னைக்கு ருசி பாத்திட வேண்டியதுதான் என்றான். அதை கேட்ட யமுனா பதட்டமாக விஸ்வாவுக்கு நிலைமை மோசமாக போகிறது என்று புரிந்தது. எனவே யமுனாவை பார்த்தவன், யமுனா காருக்குள்ள போ என்றான். அதை கேட்டவள் கார் அருகே செல்லப் போக அந்த 4 வேகமாக கார் அருகே வர அதை பார்த்த விஸ்வா யமுனாவை அவர்கள் நெருங்குவதற்கு முன்பு சென்று நின்று கொண்டு, இப்ப எதுக்காக எங்க கார் கிட்ட வரீங்க என்று கேட்டான். அட என்னப்பா நீ, எத்தனை படம் பார்த்திருப்ப, இவ்ளோ கெட்டப்போட வரதெல்லாம் பொண்ண ருசிக்கதான் என்று சொல்ல கோபத்தில் விஸ்வா அவன் மூக்கிலேயே ஒரு குத்து விட்டான். அதில் அவன் மூக்கு உடைய அதை பார்த்த யமுனா ஷாக் ஆனாள். அந்த வில்லன் குரூப்பில் இருந்தவன் இதையெல்லாம் பார்த்து நன்றாக சண்டை போட ஆரம்பிக்க விஸ்வா டாக்டர் என்பதால் சரியாக வீக் ஸ்பாட் பார்த்து அடிக்க ஆரம்பித்தான். அதனால் ஒவ்வொருவரும் வலியில் சுருண்டு விழ ஆரம்பிக்க அந்த கூட்டத்தில் தலைவன் ஒருவன் மட்டும் வேகமாக கார் அருகே சென்று ஒரு கத்தியை எடுத்து வந்தான். அதை பார்த்த யமுனா வேகமாக காரிலிருந்து இறங்கி வர சண்டை போட்டுக் கொண்டிருந்த விஸ்வா இதை பார்க்கவே இல்லை. யமுனா சென்று தடுப்பதற்கு முன்பாகவே அந்த வில்லன் குரூப் தலைவன் விஸ்வாவை வயிற்றிலேயே குத்திவிட்டான். இதனால் விஸ்வா அப்படியே வலியில் சரிய இதை பார்த்த யமுனா ஷாக்கானவள் விஸ்வா அருகே செல்ல போக அந்த வில்லன் குரூப் தலைவன் யமுனாவை பிடித்தவன், உனக்காக தானே அவன் சண்டை போட்டான், இன்னைக்கு அவன் முன்னாடியே நாங்க உன்னை என்ன பண்றோன்னு பாரு என்று சொல்ல யமுனாவோ பயத்தில், ப்ளீஸ் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், விடுங்க என்ன என்று கெஞ்சினாள். விஸ்வா நிதானம் இல்லாமல் மயங்கி சரிய வாங்கிய அடிக்கெல்லாம் சேர்த்து யமுனாவை ருசிக்க நினைத்தார்கள் அந்த கயவர்கள்.